வாழ்க வளமுடன். திருமந்திரத்தில் முதல் தந்திரம் அப்படின்றதோட தலைப்பை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து உபதேசம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உபதேசம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னும் மேல்நிலைக்கு போகிறதுக்காக ஒரு சில தகவல்களை கொடுக்கறது அப்படின்றத பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத தொட்டு அடுத்த தலைப்பு அப்படின்றது தேக நிலையாமை. உடம்பு அப்படின்றது நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் நம்மக்கிட்ட இருக்கும், ரெகுலராக நம்மக்கிட்ட நீடிச்சு இருக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சம்பத்துக்கள் அப்படின்னு மனதை பற்றி சொல்கிறாரு. அடுத்ததா வாலிபம் அப்படின்ற அந்த உடலும் மனமும் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான செயல், விறுவிறுப்பான வேகம் விவேகம் நிறைந்த ஒரு நிலை அப்படின்ற அந்த வாலிப நிலை அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட நிலைக்காதுன்றத சொல்றாரு. ஸோ அடுத்ததா சரீரத்தில் ஜீவன் நிலையாது இருத்தல் அப்படின்ற ஒரு நிலையை சொல்றாரு. அப்ப இது மூணு, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட உடல் மனம் உயிர் அப்படின்ற அந்த மூணும் நம்ம கிட்ட நிலைக்க போறது இல்லை. ஆனா அது எங்க போகுது நிலைக்காம அப்படிங்கிற ஒரு நிலையில இந்த ஜீவன் அப்படின்ற ஒண்ணுதானே விட்டு போகுது, உயிர் அப்படிங்கிற ஒண்ணுதான் விட்டு போகுது. அது இரு நிலைக்கு போகலாம். ஒண்ணு அறிவா இருந்து, ஏன்னா ஜீவன் அப்படின்னாவே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து அறிவின் இயக்கம் பிளஸ் அந்த இயக்கம் நம்ம உடலின் இயக்கம் அப்படின்ற ஒரு நிலை. இந்த இயக்கம் அப்படின்றது இல்லாம போயிருது, அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய இயக்க அறிவு அப்படின்றதும் இல்லாம போயிருது. அது எங்க போகுதுன்னா ரெண்டு இடத்துக்கு போகுது. ஒண்ணு அழிஞ்சு போகுது, இல்லாட்டினா அடுத்த நிலையான அமைதி நிலைக்கு உயருது. இப்ப அறிவு அப்படின்றது வந்து அழியக்கூடிய ஒரு தன்மைக்கு போறதுக்கும் அமைதியான ஒரு நிறைவை நோக்கி நகர்றதுக்கும் என்ன செய்யணும், அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அடுத்த 6வது தலைப்பா. இதுவரைக்கும் 5 தலைப்பு பார்த்தோம். 6வது தலைப்பு அப்படின்றது உயிர் வதை செய்யாது இருத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னா நம்மளுடைய அறிவு அப்படின்றது ஓரறிவுல இருந்து இங்க 6 அறிவு வரைக்கும் இயக்க நிலையில வந்துருச்சு. இந்த இயக்கம் அப்படின்றது இயக்கமற்று போகும்போது அறிவு அமைதி இல்லாம அவஸ்தைக்கு உள்ளாகி அழிஞ்சு போகுதா, இல்லை அமைதியான ஒரு நிறைவோட ஆனந்தத்துக்கு போகுதா அப்படின்ற ஒரு நிலையை நம்ம கவனிக்கும் போது இந்த அறிவு அப்படின்றது அமைதியா ஆனந்த நிலைக்கு தள்ளுறதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதே உயிர் வதை செய்யாது இருத்தல் அப்படின்ற அந்த தலைப்பு கொடுக்குறாரு. அதுல வந்து ஒரு சில பாடல்கள்ல முதல் பாடல்கள்ல இருக்கக்கூடிய வரிகளே நமக்கு வந்து விளக்கத்தை கொடுக்குது ஏன் இந்த தலைப்பு அப்படின்றது. ஏன்னா நாம வந்து இந்த அறிவு அப்படின்றத வந்து அமைதி அடையணும் அப்படின்னா இங்க வந்து வதைத்தல் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா மரணம் தானே நம்மளை வந்து கொண்டுகிட்டு இருக்கீங்க, மரண வலி அப்படிங்கிறதா நம்மளை வந்து இங்க அமைதி இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த அமைதியை அடையணும்னா அந்த செயல்களை நாம செய்யாம இருக்கணும். அது நம்ம வெளியில மட்டும் கிடையாது, பேச்சுலையும் கூட எண்ணத்துலையும் கூட நம்மக்கிட்ட அந்த நிலை இருக்கணும். ஒருத்தர் வந்து பேசிய கொள்ளாதடான்னு சொல்றாங்கல்ல, வதை அப்படிங்கிறது வதைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனதுக்கு வலியை கொடுக்கறது அப்படின்ற ஒரு நிலை தான். அதுக்கு நம்மளுடைய அறிவு அப்படின்றத ஒரு அமைதியான ஆனந்த நிலையில வச்சுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், அதுல உணவு அப்படின்றது மிக முக்கியமான ஒண்ணு, அதுல உயிர் வதை அப்படின்றது நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்றத அவர் வந்து எடுத்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வரியை எடுத்துக்கிட்டேன்னா பற்றாய குரு பூசைக்கும் பன்மலர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் சேர்த்திருக்காரு. இப்போ பற்றாய அப்படிங்கிறது பற்று அப்படிங்கிறது ஒன்று, பற்றற்ற நிலை அப்படின்ற ஒரு நிலை ஒன்று. இது ரெண்டுமே வந்து ஒரு சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிறது தான் அப்படின்றது போல நம்ம கணக்கெடுத்துக்கணும். பற்றாய அப்படிங்கிறது எதோட நம்ம பற்று வைக்கிறோமோ அதை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நிலை. இந்த பற்று அப்படின்றது நம்மளை வந்து எங்க கூட்டிட்டு போகுது, ஒரு விரக்திக்கு கூட்டிட்டு போகுதா, இல்லை நம்ம வியாபகத்துக்கு அதாவது ஆனந்த ஒரு பரிபூரண நிலைக்கு கூட்டிட்டு போகுதா அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆசை வருது, அந்த ஆசை இப்போ உணவே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ, அந்த உணவு அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த உணவு மேலே இருக்கக்கூடிய பற்று அப்படின்றது என்னை எங்கே கூட்டிகிட்டு போகுது, நன்னிலைக்கு கூட்டிகிட்டு போகுதா, அமைதிக்கு கூட்டிகிட்டு போகுதா, இல்லை உடலோட ஆரோக்கிய கேடு கூட்டிகிட்டு போகுதா அப்படிங்கிறதெல்லாம் ஆயணுங்கிறத அந்த பற்றாய அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காரு. இதில் இன்னொன்று அவர் அடுத்த வரி என்னன்னா நற்குரு பூசைக்கும்னு சொல்கிறாரு. நற்குரு பூசைக்கும் அப்படிங்கிறது குருனா என்ன சொல்லுவாங்க, குருனா தலைவன், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்த வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு வச்சுக்கோ. அது எதை சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துல இருந்தும் கத்துக்கக்கூடிய தன்மை நற்குரு அப்படிங்கிறது, நன்மை தரக்கூடிய விஷயத்த கத்துக்கக்கூடிய தன்மை அப்படின்றது நம்மளுடைய அறிவுக்கும் இருக்கு, மனசுக்கும் இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய பழகக்கூடிய மக்களுக்கும் இருக்கு. ஸோ இதுல எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். உண்மையிலேயே நம்மளுடைய மனம் அப்படின்றது நமக்கு உணர்த்தும், இதை எடுத்துக்கலாமா வேணாமா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகும் கூட்டிகிட்டு போகக்கூடாது
நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் ஆராயக்கூடிய தன்மை இந்த மனசுக்கே இருக்கு. ஆனா இந்த மனம் வந்து புலன் வழி இருந்தது அப்படின்னா அந்த ஆராயக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை. அதுவே அறிவோட இணைஞ்சு இருந்தது அப்படின்னா அது ரொம்ப, அதனாலதான் நற்குரு. ஏன்னா அறிவு அப்படின்றதே மூளையோட சம்மந்தப்பட்டது. இந்த மூளையோட கிரகங்கள் எது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் தான், குருன்னு சொல்லுவாங்கல்ல கிரகங்கள்ல, அதுதான் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த மூளை அப்படின்றது உங்ககிட்ட வந்து உங்களை ஒரு செயல் செய்ய வைக்குதுன்னா அந்த செயல்களோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்றத யூகிக்கக்கூடிய அளவுல இருக்கணும் அப்படின்னாவே. ஏன்னா ஆராதனை பண்றது, குருவை ஆராதனை பண்றது அப்படிங்கிறது வந்து நீ போற்றி புகழ்றது. உன்னுடைய குரு அப்படின்றது உன்னோட மூளை தான். அந்த மூளைக்கு வந்து வெளியில இருந்து நிறைய விஷயங்கள் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை அந்த மூளைக்கு தான் இருக்கு. எதை நீ நல்ல விஷயத்தையே கொடுத்தாலும் அதை நல்லதா எடுத்துக்கக்கூடிய தன்மை இந்த மனசுக்கும் அறிவுக்கும் இருக்கணும். அப்ப அதுக்கே அதை ஆராதனை பண்ணணும். உன் மூளைய நீனே, அதாவது உன்னோட அறிவை நீனே நினைச்சு மெச்சுக்கணும். ஓகே, நம்மள நல்ல வழியில இது கூட்டிட்டு போகுது அப்படின்னு நினைக்கணும் உன்னுடைய வாழ்க்கையில. நிறைய பேர் பார்த்துருப்ப, தப்பு பண்ணியிருப்பாங்க, சே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு அவங்க அறிவை அவங்களே நொந்துக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கை. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது நமக்கு இன்பகரமா அமைதியோட ஆனந்தத்தோட இருக்கணும். மற்றவங்க கிட்ட நம்ம வாழக்கூடிய அந்த ஒற்றுமையா வாழக்கூடிய நிலையில நம்ம அறிவு நமக்கே வந்து ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குற அளவு இருக்கணும். நம்ம அறிவை நம்மளே ஆராதனை பண்ற அளவுக்கு பன்மலர் அப்படிங்கிறது பயன்படக்கூடிய மலர். இந்த மூளை நமக்கு பயன்படணும்னா அதுக்கு என்ன அப்படிங்கறது தான் அந்த ஃபர்ஸ்ட் வரியில சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தோட வாழ்க்கை வந்து பற்று கொண்டுதான். ஏன்னா பற்றும் இருக்கணும், பற்றற்ற நிலையும் இருக்கணும். எப்ப இதை பற்றிக்கணுமோ அப்ப பற்றிக்கணும். பற்றற்ற நிலைக்கு அதை கொண்டு போகும்போது அதை கொண்டு போய்க்கணும். அந்தந்த இடத்துல தேவைக்கு தகுந்தாற் போல அதை அனுபவம் பண்ணிட்டு அடுத்த நிலைக்கு நடந்து போயிடணும். கடலை கடக்க வந்து ஒரு படகு தேவை அப்படின்னா அந்த படகுல வந்து ஏறி கடலை கடந்து கரையை தொட்டதுக்கு அப்புறம் இறங்கி நடந்து போயிடணும். இதை பற்றி இறுக்கி பிடிச்சிக்க கூடாது. அப்ப கரையை கடக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அந்த படகை வந்து பற்றிக்கணும். கடந்ததுக்கு அப்புறம் அதை வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். அதே போலதான் இந்த உடல் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த உடல் அப்படின்றத பற்றி கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கணும். அதை பயன்படுத்த வேண்டியதுக்கும் பயன்படுத்தணும். எங்க போகணுமோ அங்க போயிட்டு அதை பற்றற்ற நிலையில எங்க பத்திரப்படுத்தணுமோ அங்க பத்திரப்படுத்திட்டு நம்ம அடுத்த நிலைக்கு பயணப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த அறிவு நமக்கு பயன்படணும். அந்த அறிவு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா இதை பற்றிக்குவோம், ஆனா பயன்படுத்த வேண்டிய விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். பன்மலர் அப்படின்னா பயன்படக்கூடிய மலரா இருக்கணும். இந்த உடலும் சரி, இந்த உடல் சார்ந்த அறிவும் சரி. அப்படி இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இறுதி கட்டத்துல வந்து பற்ற அறுக்க முடியாம அவதிப்படுவோம். ஐயோ இவ்வளவு நாள் நமக்கு உதவி பண்ணுச்சே, இப்போ வந்து நோய்வாய்ப்பட்டுருச்சே, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், இதை சரி பண்ணி திரும்ப இளமைக்கு போவோம், அப்படி இப்படின்னு எந்த ஒரு சூழலையும் ஏற்றுக்க முடியாமல் தவிக்கும், தவதாயப்படும். அமைதி அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே அமைதியை நம்ம வச்சுக்க முடியலன்னா ஆத்ம திருப்தி எங்கிட்டு கிடைக்கும். அப்போ வருங்காலம் அப்படிங்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து முதுமை ஆக்கிக்கிட்டு போகுதா, சக்தியை கூட்டிட்டு போகுதா இல்லை குறைச்சிட்டு போகுதா நம்மளுடைய அனுபவத்துல? அப்ப எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நாம வாழக்கூடிய நிலையை தொட்டு எங்கிட்டோ மரணத்துக்கு தான் கூட்டிட்டு போகுது. நம்ம இப்ப இருக்க நிலையில இருந்து கீழ்நிலைக்கு தான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி பாடல்ல வந்து நம்மளுடைய உயிர் அப்படின்றது இந்த உடலை விட்டு போகும்போது அமைதிக்கு போகணும், ஆனந்தத்துக்கு போகணும், அதை புரிஞ்சு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய நிலையிலையும் அது அமைதியோட ஆனந்தத்தோட அடுத்த நிலையை கணிச்சு கவனிச்சு அதுக்கு நகர்றதுக்கு இதை பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தல அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம், அன்னைக்கு ரொம்ப அவதிப்படுவோம், ஆத்ம திருப்தி அமைதின்றது இல்லாம அவஸ்தைக்கு உள்ளாகும். அப்ப இதை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு நமக்கு எது பயன்படும்னா மற்றோர் அணுக்கள் கொள்ளாமை ஒன்மலர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மற்றொரு அணுக்கள் கொள்ளாமை, உயிர் கொள்ளாமை. மற்றொரு அணுக்கள் அப்படிங்கிறது உயிர் கொள்றது மட்டும் கிடையாது. அணுக்கள் அப்படிங்கிறது உள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உயிர்ச்சத்தோட ஒரு வெளிப்பாடு தான். அவங்க வந்து வார்த்தைகள்ல கொள்ளக்கூடிய அவதிப்படுற அளவுக்கு நீ ஒரு விஷயத்த செஞ்சா கூட, ஒருத்தனை வந்து கண்ணா பின்னாடி திட்டுறேன்னு வச்சுக்கோ, அவன் வந்து அவனுடைய உள்ளம் குமுறுது அப்படின்னா அது அவனுடைய உயிரணுக்களை வந்து கொல்றதுக்கு சமம். ஏன்னா அவன் கோபமாவோ இல்ல கவலையாவோ ஆகுறான்னு வச்சுக்கோ, எது வீணாகுது? உயிர்ச்சத்து தானே வீணா. அப்ப அதுவும் கொல்றதுக்கு தான் சமம். அப்ப
உயிர்கொலை செய்யறது உணவுக்கு அப்படிங்கிறது அடுத்தபட்சம், அது பெரிய தப்பு. இந்த தப்பே நம்ம செய்யாம இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த உடலை வந்து சரியா பயன்படுத்துவோம், கரெக்டா எங்க போகணுமா அங்க போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அப்ப இதே செய்யாம இருந்து பழகும் போது அதை செய்வோமா நம்ம வெட்டி கொள்றத? இப்ப இதுக்கே நம்ம பழகணும்ன்றாரு. அதுதான் ஒன்மலர். ஒன்மலர்னா ஒன் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ் இலக்கணத்துல வந்து ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. மலர் அப்படிங்கிறது வந்து மலரக்கூடிய நிலை, மணக்கக்கூடிய நிலை. மனம் அப்படின்றது மணக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. மற்றவங்களுக்கு வந்து மனம் கொடுக்கணும், நல்ல நறுமணம் கொடுக்கணும். அதுவே அவங்க கஷ்டப்படுற மாட்டா, கவலைப்படுற மாட்டா, நொந்துக்கிற மாட்டா இந்த மனம் அவங்க கிட்ட வேலை செஞ்சிச்சுன்னா அது நன்மலர் கிடையாது. அப்ப அதுக்கு வந்து ஒளிரக்கூடிய ஒளி மலர் அப்படின்னா மூளையும் அதே மாட்டம் தான். நம்ம யோகத்துல என்ன சொல்லுவாங்க, மூளை அப்படிங்கிறது 1000 இதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து மூளை வந்து ஒளிமலரா இருக்கணும் இங்க. அதுதான் வந்து உங்களை வந்து ஒரு உன்னத நிலைக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கு இது ஒளிமலரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மற்றவங்களோட அணுக்களை கொல்லாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம கிட்ட வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த நிலையில வாழக்கூடிய வாழ்க்கையில உணவுக்காக மட்டும் கிடையாது, மற்ற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீ மற்றவங்களுடைய உயிரை விரயம் பண்ணக்கூடிய நிலையில உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்றத அவர் சொல்றாரு. அன்பு அமைதி மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து வெளியே வரணும். ஒரு இடத்துல ஒரு உயிரை வந்து நம்மளை கோபப்படுத்தினாலும் அது நம்மளுடைய வினையின் காரணமாக தான் நம்ம கிட்ட அவங்க அந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடத்துறாங்க அப்படின்றத ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல அவங்களை அமைதி கொடுக்கறதுக்கு என்ன நிகழ்வு நிகழ்த்தணுமோ அதை தான் நம்ம செஞ்சுட்டு அவங்களுக்கும் அமைதியை கொடுத்துட்டு நம்மளும் அவங்களுக்கு அமைதி கொடுக்கணும்னா நம்ம கிட்ட அமைதி இருக்கணும். அப்ப நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா அமைதியை நிறைய வச்சுதான் அந்த அமைதியை கொடுக்க முடியும். அப்ப ரெண்டு இடத்துலயும் அமைதியை நீடிக்க வைக்கிறதுனால அந்த அமைதியின் தன்மையா அன்பின் தன்மையா, ஏன்னா அமைதியை நிலைக்க வச்சு அந்த அமைதியை நீ கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தாவே அது அன்பின் பரிணமிக்கக்கூடிய தன்மையா மாறிடும். அப்பதான் இந்த அறிவு அப்படின்றது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு அமைதியான முழுமையான ஒரு நிறைவை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மிக மிக முக்கியம் மற்றோரின் அணுக்களை கொல்லாம இருக்கக்கூடிய ஒளிமலரா ஒளி வீசக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய அறிவா உங்களுடைய இயக்க அறிவு இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் 2 வரியில அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் வந்து நற்றார் நடுக்கற்ற அப்படின்ற 2 வார்த்தையை சேர்த்திருப்பாரு. நடுக்கற்றன்னு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தீபச்சுடரும் அது இன்னொன்று சித்தமும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை இருக்கும். நற்றார் அப்படிங்கிறது என்னன்னா தாய் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கு. நற்றாள்னா நற்றார் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நடுநிலை தன்மை இருக்கு பாரு, இறைவன் சொல்லுவோம் பாரு, அதையும் குறிப்பாங்க. அப்ப உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடிய இறைத்தன்மை அப்படிங்கிறது உன்னுடைய உயிர் சக்தி தான். உயிர் சக்தியில தான் ஆன்மா வந்து ஒளி வீசக்கூடிய தன்மையில இருக்கு. ஒவ்வொரு அணுக்கள்லையும் ஒரு ஆன்மா வந்து குடிபுகக்கூடிய நிலையில தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு சரியான இடத்துக்கு போச்சுன்னா ஒரு குழந்தையா மாறும். அந்த ஒரு உயிர் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவோட சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த நிலை அப்படிங்கிறதையும் நீ எடுத்துக்கலாம். தாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா மனதையும் நீ எடுத்துக்கிட்டேன்னா மனம் அப்படிங்கிறது என்ன, உயிரின் படற்கை நிலை தான். அப்போ அதுவும் அங்கதான் குறிக்குது. ஸோ அந்த நிலை அப்படின்றது நடுக்கற்ற அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் இல்லாம பதட்டம் இல்லாம நிதானத்தோட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களை நீ ஏத்திக்கணும். அப்படி ஏத்திக்கக்கூடிய ஒளிச்சுடர் தீபச்சுடர் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரகாசிக்கக்கூடிய அறிவு. சித்தமும் அப்படிங்கிறது அந்த பிரகாசமா மற்றவங்களுக்கு ஒளியை கொடுத்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய நிலையில உன்னுடைய அறிவு அபரிவிதமா அமைதியோட நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்ட சித்தம் தான் உன்னை வந்து அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த பாடல்கள்ல வந்து வரிசையா சொல்லிட்டு வருவாரு. நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் 3 வரிகள் மட்டும்தான். இதை தொட்டு இன்னும் வந்து சில பாடல்கள் இருக்கு. ஸோ இதுல டெக்னிக்கும் இருக்கு. இப்ப நான் வந்து அமைதியா இருக்கணும்னா என்ன செய்யணும், என்னுடைய அறிவு அப்படின்றது வந்து ஒரு ஒளிரக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய தன்மையில இருக்கணும்னா நற்றால் நடுக்கற்றன்னு சொல்றாங்கல்ல, தாய் அப்படிங்கிறது நம்மளுடைய பெண் தன்மையை கொண்ட இடக்கலையை குறிக்கும். இடக்கலை அப்படிங்கிறது மனதை குறிக்கும். நடுக்கற்ற அந்த மனம் நடுக்கற்ற நிலையில நம்ம வச்சுக்கிட்டாலும் பயம் இல்லாம பதட்டம் இல்லாம நிதானத்தோட இருக்கும்போது அறிவோட இணைஞ்சிருக்கும். அது அப்ப கூட உடம்புல வந்து தீபச்சுடர் அப்படின்றது வந்து சித்தத்துல வந்து ஒளிரக்கூடிய நிலையில இருக்கு. அந்த தன்மையில உனக்கு அடுத்து கடைசி வரி வந்து யோகத்தின் முழுமையான நிலைக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் நம்ம. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து உயிர்வதை அப்படிங்கிறது வந்து சொல்லளவுல கூட எண்ணம் சொல்ல கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம செயலுங்கிறது முற்றிலுமா எண்ணத்தையும் சொல்லையும் சரி செஞ்சிட்டோம்னாவே
இங்கே வந்து உணவுக்காக உயிர்கொலை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயங்களில் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லாமல் போயிடும். எண்ணத்தையும் சொல்லையும் நம்ம சரி பண்ணி மற்றவங்களுடைய அணுக்களுக்கு ஒரு குமுறலை, கொடூரத்தை, ஒரு வலியை கொடுக்காத அளவில் நம்ம வாழக்கூடிய தன்மைக்கு நம்மளுடைய சித்தத்தை கொண்டு போயிட்டோம், அறிவின் படிநிலையை கொண்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு மனதை வந்து தெளிவாக நிம்மதியாக நிதானத்தோடு இணைச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இதை தொட்டு அடுத்து இருக்கக்கூடிய பாடல்களோட விளக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோக்களையும் தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறேன். இதில் எதுவும் உனக்கு டவுட் இருக்குதா? டவுட்டு வந்துண்ணே, இப்போ வந்து நம்ம இப்போ எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்களை செயல்படுத்தும் போது நம்ம மூச்சு காற்று கூட அதை வந்து சில உயிர்களை தீண்டக்கூடியதாக கூட இருக்கும்ல. ஆக்சுவலாக எண்ணம் அப்படிங்கிறது எண்ணியவன் தூங்கலாம், எண்ணிய எண்ணம் தூங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியமே கொடுத்துருக்காங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னா அது 4 பேர்த்துக்கிட்ட போய் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெட்ட எண்ணம் இருக்குனாலும் அது 4 பேர்த்துக்கிட்ட வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. உன்னோட எண்ணத்தை தொட்டு தான் உன்னுடைய மூச்சுக்காற்றின் இயக்கங்களும் இருக்குது. அப்போ இந்த எண்ணம் ஒரு ஆள்கிட்ட போகுது அப்படின்னா அவங்ககிட்டையும் உன்னோட ஃப்ரீக்வன்சி அங்கே அந்த மூச்சுக்காத்தோட நிலை அப்படிங்கிறத வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யும். நிம்மதியான ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய மூச்சுக்காற்று அப்படின்றது சுழுமுனை நாசி வழியாக இயங்கக்கூடிய, தூங்கும் போது இருக்கக்கூடிய, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூச்சு நிலை தான். அதில் இப்போ இயக்கத்தில் இருக்கும்போதே நம்ம அந்த ஒரு கான்சியஸில் இருக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா தப்பு கிடையாது. அதில் இருந்துட்டு நீ நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எதுவுமே தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ நாம் வந்து மூச்சு காற்று அப்படின்றத கவனித்து இடக்கலைப்புங்களை அப்படின்ற அந்த இரு நிலைகளையும் ஒன்றாக்கி இருக்கக்கூடிய நிலையில் நீடிக்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருக்கும். அது எந்த இடத்துலையும் யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காது. ஓகே, அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டா போதும். எண்ணங்களை ஆராய கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு அமைதி நிலைக்கு போகும். அமைதி உங்ககிட்ட மனசுக்கு வந்துருச்சுனாவே உனக்கு சுழுமுனை நாடி வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். எண்ணங்களை தொட்டு தான் எல்லாமே செயல்படுது. ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து உன்னுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் கவனிக்கணும். மற்றபடி வேறு எதுவும் இல்லைல்ல. ஏன்னா உயிர்வதை அப்படிங்கிறதுலாம் நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம். பட் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து, அதாவது நம்மளுடைய புத்தி நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அளவில், பயன்படக்கூடிய அளவில் இருக்கணும்னாவே நம்ம மற்ற உயிர்களின் அணுக்களை வந்து கொல்லக்கூடாத நிலைக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு. இன்னும் நம்ம வந்து இதை பயன்படுத்த நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதிர்வுகள் இல்லாத அளவுக்கு அமைதியோடு நம்ம வந்து பேசவும், செயல்களை செய்யவும், நினைப்புகளை வந்து உருவாக்கவும் கற்றுக்குவோம். ஸோ இந்த நிலை வரும்போது இந்த கட்டத்தை கடந்து போகும்போது தான் அடுத்து இருக்கக்கூடிய திருமந்திர பாடல்கள்லாம் உள்வாங்கிக்கக்கூடிய தன்மையே நம்மக்கிட்ட இருக்கும். நுண்ணிய நிலையோ அது? நுண்ணிய நிலை. ஆமாம், மனிதன் அப்படிங்கிறவன் 1வது படித்தவன் அது எதுக்கு படிக்கிறான்? 2வது போகிறதுக்கு தான். அந்த இடத்துல இருக்க முடியுமா காலகட்டத்துக்கும் வருஷம் முழுக்க? அதே போல் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலே நீடிக்க முடியுமா? நம்ம இருக்க இடத்துல இருந்து அடுத்த நிலைக்கு, அது மரணத்துக்கு போகுது அப்படின்னா அது கீழ்நிலை. 1வது படித்தவன் அடுத்து எல்கேஜியா போவான்? 2வதுக்கு தானே போகணும். அப்போ மேல்நிலைக்கு போகணும்னா அந்த அறிவு அப்படின்றது இப்போ ஆர்ப்பரிக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு அமைதியான நிலைக்கு, ஆனந்த நிலைக்கு போகணும். மரணம் அப்படின்ற ஒரு அமைதியற்ற நிலைக்கு, அவஸ்தைக்கு போகக்கூடாது. அப்போ இந்த அறிவு அப்படின்றது பரிணமிக்கக்கூடிய நிலைக்கு நகரணும் அப்படின்னம்னா இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்றத நம்ம கவனிக்க கற்றுக்கணும், இதை சரி பண்ண கற்றுக்கணும். அந்த நுண்ணிய நிலை, நுட்பமான நிலைக்கு நம்ம நகர தான் வேணும். நுண்ணிய நிலை, நுட்பமான நிலை அப்படிங்கிறது பெருசாலாம் எதுவும் கிடையாது, பேரமைதியோடு இருக்கிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இங்கே மனம் வந்து எந்த சூழல் வந்தாலும், எந்த ஒரு இடர்பாடுகள் இன்பங்கள் வந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா அங்கே போகிறது ஈஸி. இப்போ விழிப்புணர்வு செயல்படணும். கர்மம் செய்யும்போது கூட நம்ம கவனமாக இருக்கணும். நீ அமைதியாக இருந்துட்டாவே அந்த இடத்துல செயல்கள் இல்லாமல் போயிருதுல்ல. இப்போ செயல்கள் இல்லை அப்படிங்கும்போது செயல்களுக்கு தகுந்த விளைவுகளும் இல்லை. இருக்கக்கூடிய கர்மம் அப்படின்றத அந்த இடத்துல கரையவும் செய்து அடுத்து கர்மங்கள் இல்லாமல் அது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைக்கும், கரையக்கூடிய நிலையில் இன்னும் அமைதியான ஒரு நிலைக்கும் நகர்த்தப்படுது. அப்போ கர்ம வினைகள் அப்படின்றத கரைச்சி நம்ம கடை தேரக்கூடிய வழி அப்படிங்கிறதும் அங்கே உருவாகுது. ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.